நம்ம ஹைட்ரோகார்பனில் பேசிக்காக அல்கைன்ஸு. ஸோ அல்கைன்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கார்பன் காம்பவுண்ட், அதாவது ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய சேர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறத கார்பனாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு மொத்தம் 4 ஹைட்ரஜன் அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு மீத்தேனோட ஃபார்முலா வந்து CH4. ஸோ இங்கே இந்த பிளாக் கலரில் இருக்கிற கார்பனு இந்த 4 ஹைட்ரஜன். ஸோ இதனுடைய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஹெட்ரல் வடிவமாக இருக்கும். அது பர்ஃபெக்ட் சிமெட்ரியாக இருக்கும். இது பாருங்கள், எப்படி எந்த டைரெக்ஷனை திருப்பி வச்சாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் இது. ஸோ இதில் இந்த ஆங்கிள் 109.5, இந்த ஆங்கிள் 109.5 மெயின்டைன் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்து ஈத்தேன் போகும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரலில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஈத்தேனா, ஸோ இதுதான் ஈத்தேனு. C2H6, அதாவது 2 கார்பனு 6 ஹைட்ரஜன். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத 6 ஹைட்ரஜன். ஸோ இந்த ஒவ்வொரு கார்பனுக்கும் பாண்டாங்கில் 109.5 மெயின்டைன் பண்ணும். பாண்டும் 4 தான் இருக்கணும், ஏன்னா கார்பனோட வேலன்சி, அதாவது இணைதிறன் 4. அப்போ 4 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ 3 பாண்டு ஹைட்ரஜன் கூட, 1 பாண்டு கார்பன் கூட. இந்த கார்பனுக்கும் அதே சுச்சுவேஷன் தான், 3 பாண்டு ஹைட்ரஜன் கூட, 1 பாண்டு கார்பன் கூட. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம அடுத்தது ப்ரொப்பேன் கொண்டு போகும்போது நமக்கு ப்ரொப்பேன், ஸோ இது ஜிக்ஜாகாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை பாருங்கள், நேர்கோட்டு வடிவமாக இல்லை. ஸோ இது வந்து ஜிக்ஜாகாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கார்பனும் 109.5 அந்த பாண்ட் ஆங்கிளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த ஆங்கிள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து C3H8, 3 கார்பனு 8 ஹைட்ரஜன். அடுத்து நம்ம பியூட்டேன் பார்க்கலாம். இது பியூட்டேனோட ஷேப்பு. ஸோ அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனாகவே வரவே வராது, அது எப்பயுமே ஜிக்ஜாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ C4H10, 4 கார்பனு 10 ஹைட்ரஜன். அடுத்து நம்ம பென்டேன் பார்ப்போம். பென்டேனோட ஷேப்பு இது 5 கார்பனு நம்மளுக்கு மீதி ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து நம்மளுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கும், ஏன்னா 4வது பாண்டு கார்பன் கூட இருக்குது. அதே மாதிரி கடைசி கார்பன்லேயும் நம்மளுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கும், 1 பாண்டு கார்பனோடு இருக்கும். இடையில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது 2 பாண்டு கார்பன் பாண்டாக ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ மீதி 2 வேலன்சிக்காக 2 பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது ஹெக்சேன், இது ஹெக்சேனோடது. நெக்ஸ்ட் ஒன் ஹெப்டேன், ஹெப்டேன் 7 கார்பன். அடுத்தது ஆக்டேன், நம்ம இடையிடையில் ஒரு CH2 யூனிட்டை மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே போகும்போது செயின் லென்த் ஆக இருக்கும். இது எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த 109.5 ஷேப் பாருங்கள். நம்ம எப்படி திருப்பினாலும் அந்த ஜிக்ஜாகே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக இருக்கும் ஜிக்ஜாக். அடுத்து 9 கார்பன் இருக்கக்கூடியது நானேன். ஒன்பது கார்பன் இருக்கக்கூடியது. லாஸ்ட்டாக 10 கார்பன் இருக்கக்கூடிய டெக்கேன். நம்மளுக்கு இது செயின் வந்து நம்ம 100 வரலும் கூட அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்போ 10 வரலும் மட்டும் பார்ப்போம். ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n+2. இதான் வந்து டெக்கேன். 10 கார்பன் இருக்குது. நம்மளுக்கு ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 22 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதுதான் டெக்கேனோடது. நெக்ஸ்ட் வீடியோவில் அல்கின்ஸோடதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.